சமையல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிக்கன் லெக் பீஸ் கிரேவி. தேவையான பொருட்கள் 4 லெக் பீஸ் எடுத்துருக்கேன். இது அரைக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு, அப்புறம் அன்னாச்சி பூ இதெல்லாம் பொடிச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் இது சக்தி மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், அப்புறம் தேங்காய் பால். இந்த சிக்கனில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, தயிர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இது ஃப்ரை பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் ஃப்ரை ஆனது எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கு குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க. இது எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை வதக்கிட்டீங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதனால் இப்போ அதுக்குள்ளே நம்ம இதை பொடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது பொடிச்சாச்சு. பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் போட்டிருக்கோம், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், இப்போ சிக்கனை போடணும். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றுங்க. இது கொஞ்ச நேரம் வேகட்டும்.
இது கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, இது ஒரு கொதி வந்ததும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இந்த மசாலா அரைச்ச மசாலா போடணும். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம். சிக்கன் லெக் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.